வணக்கம் மக்களே, இது உங்களுக்குள்ளான சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராண்டி சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப் தானே. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம கூட சொந்தக்கார பசங்க தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தனியாக, ஆனால் கொஞ்சம் பட்டியல் எடுங்க. என்னென்ன தேவைப்படும் பெட்ரோல். ஆமாம், பெட்ரோல் தேவைப்படும் கன்ஃபார்ம். டக் டேப்பு, தாத்தாவோட 3 பிக்சர், கிளாஸ் வியூஸ். எதுக்கு தாத்தா? அப்போ தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். அப்புறம் கன்னு, மேனுவல். சரி, அப்படியே போகிற பக்கத்தில் எல்லாத்தையுமே எடுத்துப்போம். அது சொல்லலாம்டா. இங்கே உட்காந்துட்டு திட்டி பார்த்து. சரி, எப்போதும் போல் நம்ம வழியை பார்த்தலாம். வழியோடு இந்த வீடு என் கனவுல தான் வருது மக்களே. ரொம்ப நீங்கள் நம்ம கொஞ்சம் சத்தமாகவே பேசலாம், ஏன்னா இப்போ யாரும் இல்லை. சீக்கிரம் வா. சீக்கிரமாக உட்காந்துக்கிறேன். அதுக்கெல்லாம் வரும். அங்கதான் போனா பாரு ஆயா. மக்களே, அப்புறம் ஆன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆஹா, தண்ணி கண்ணி. இப்போ ஆயா இங்கே தான் வரும். ஐயா போட்டுடலாமா? ஐயா இங்கே பாரு. ஐயா இங்கே பாரு. ஐயா அதுதான். ஐயா இஸ் கான் ஃபார் 2 minutes போட்டிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அது தேவைப்படாது எதுவுமே. நம்ம எதுக்குதான் வச்சுருக்கீங்க? சார், நான் மேலே போகிறேன். இங்கே ஏதாவது இருக்கா? ஹெலிகாப்டர் மேனுவல், கண்ட்ரோலு, ஹெலிகாப்டர் போட்டாச்சு. எதுவும் இல்லை. தாத்தாவோட ஒரு பிக்சர், ஸ்பார்க் ப்ளக் தேவைப்படாது. இல்லை பெட்ரோல் இருக்கும் மேபி. இல்லை. ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக மேலே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா இப்போ ஸ்கூலும் தொடங்கிட்டாங்க. ஸ்டடீஸும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு வீடியோவும் போட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் க்ரோபார், டக்கர், சூப்பர். 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். கையில் கன்று இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லாவே விளாட்லாம். எங்கேடா போச்சு? அங்கே இருக்கு. ஒன்றுமே இல்லை. எங்கள் சீக்ரெட் ரூம் போல் போயிடலாம். ஓகே, இது டோர் ஹேண்டில் தேவைப்படாது. வந்துச்சா? மேபி வந்துருக்கலாம். சூப்பர். ஐயோ ஐயோ கிளாஸ் எடுப்பா. அது அங்கே போட்டேன். இப்போதைக்கே நம்ம வெறுமே ஹெலிகாப்டருக்கு தேவையானது கிளாஸ் யூஸ் பண்ணலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். மேனுவல் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்ட்ஸு தேவைப்படாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இருந்தாலும் எடுத்துப்போம். சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நக்கில் வர முடியாது. அவ்வளோ தூரம் போயிட்டு சூப்பர் மக்களே. இன்றைக்கி நம்மளுக்கு நாள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வெப்பன் கீ கீழே போய் தண்ணி ரெயின் பண்ண வரல. அதுதான் சொல்லி பார்த்தேன். கையில் தண்ணி இருக்குது. அப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆயா இப்படி வரும். ஏன் சவுண்டு போட்டேன். அதுதான் ஆயா இங்கே வந்துடும். எது கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். எதுவும் இங்கே இருக்கணும். வருது பழைய புல்லட் எடுத்துட்டேன். ஸோ க்ரோபார் கம் ஹியர். ஸோ போய்ட்டு இப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். சவுண்டு கேட்குது. நல்லா வழியிலேயே படுத்து கிடக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு
சூப்பர். நம்மளுக்கு இந்த க்ரோபார் மறுபடி கீழே தேவைப்படும். நீங்கள் சொன்னது நீங்கள் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம லைவில் வரலாம். சீக்கிரம் பண்ணிடுங்க. தண்ணி ட்ரைன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே போயிட்டு ஐயோ கன் எங்கடா போட்டேன் சொல்லுங்கப்பா. இங்கே சத்தமாக பேசு. ஓகே போலாம். ஆயா இல்லைல்ல. ஓகே ரெண்டு நிமிஷம் போகலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். இது டைம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கவுண்ட் பண்ணு. எக்ஸாக்டாக 2 மினிட்ஸ் சொல்ல முடியாது. இப்போ பாருங்க பிஜிஎம் ரிலீஸ் பண்ணலாமா? அதான் எனக்கு என்ன அப்படி கீழே போட்டேன். இல்லை நான் ஆயா வரல. 2 கன்னும் இருக்கு. ரெடியாக இருப்பேன். ஆனால் வரட்டும். போட்டு நெட்டு போட்டுல வைப்பேன். என்ன வாங்குறா? மேலே ஏறு. திடீர்னு போட்டுச்சுன்னா நான் அதுக்குள்ளே உட்காந்துருக்கேன். கூப்பிடும். உள்ளே போடு. வருது. இப்படிதான் வரும் ஆயா எனக்கு தெரியும். வந்தோடனே டுப்புன்னு போட்டுப்பேன். நான் ஷூட் பண்ணுறேன். வேணாம். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம். ஆயா அதுக்கு நிமிஷம் இல்லை வராது இங்கே வராது. ஓகே கண்ணு ஊற்றி பண்ணிட்டேன். இப்போ அட் அ டைமில் ஒரு இது தான் எடுக்க முடியும். இப்போ அடுத்து எங்கே யார நம்பாலே அங்கே ஒரு நாயை அது நாய் இல்லை, கிராணியோட கிராண்ட் சைல்ட். எங்கே போய் கொண்டுட்டு இந்த கொலை தான் போகிறேன். இது அதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டு இங்கேனமோ இருக்குது. ஸ்பார்க் ப்ளக் தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் பீஸு இது. ஆமாம் அது மட்டும் இல்லாமல் மக்களே இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு என்ன போட போகிறேன்னா கிராணியோட போட் எஸ்கேப் போடுறேன். ஆல்ரெடி 2 பிக்சர்ஸ் கிடச்சிது. 3வது பிக்சர்ஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். மேபி இங்கே இருக்கலாம். எஸ் அவ்வளோதான். இன்னும் கட்டிங் பிளேயர்ஸ் கிடைக்கல. ஐயோ எத்தனை ஐட்டங்கள். க்ரோபார்லாம் கீழே தானேப்பா இருக்குது. எஸ் கரெக்ட். ஸோ நம்ம இப்போ கீழே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டாப்படும். நமக்கு அதுக்குள்ளே போட்டுடலாமா? அம்பே ஐயோ வந்துட போதுரா, பயமாக இருக்குது எனக்கு. புல்லட் இங்கே இருக்கும். அதான் பாயா வந்தால் துப்பு, மிஸ் ஆச்சுன்னா இன்னொரு துப்பு. மக்களே யாரும் வராங்க, எனக்கு நல்லா தெரியும். பாருங்க சென்ட்ரினா கொல்லுமா தெரில, அதை பற்றி எனக்கு தெரில. ஆனால் வரும், வேகமாக வரும். என்ன வந்துச்சா இல்லையா? நான் பண்ண உள்ளே இருக்கும்பா. நான் அப்படியே காலை வச்சு கேட்குறேன். அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். ரொம்ப டைம்டா. நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மகளே, கையெல்லாம் வலிக்குது. வந்துட்டு மாயா எனக்கு
மேலே ஏறட்டும்பா. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஹெலிகாப்டருக்கு பேடலாக்கி தேவையாப்படாது. ஸோ அதனால் இங்கே பேடலாக்கி ஹெலிகாப்டருக்கு சூப்பருங்க. அவ்வளோதான். நீ போடிட. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சியா? இல்லை, இப்போதைக்கு மேனுவல் எடுத்தாச்சு, 3 பிக்சர்ஸ் எடுத்தாச்சு, இன்னும் கட்டிங் ஸ்ப்ளேயர்ஸ் வேணும், டக்கு டேப்பு வேணும், இன்னும் கொஞ்சம் தான் போலையே. இது கன் இல்லாமல் வேறு போகணும், பயமாக இருக்கு எனக்கு. மேலே ஏப்போ அம்மே தள்ளுப்பா. ஆமாம், இது வரைக்கும் எங்கடா? ஐயோ, நீட செக்யூரிட்டிக்கு இங்கே இருக்குது. மேலே போ. இதுக்கு மேலே போக முடியாது. இதுக்கு மேலே போகணுன்னா இது தேவைப்படும், செக்யூரிட்டிக்கு. ஐயோ, இங்கே க்ரோபார் போட்டேனேடா. க்ரோபார் இதுவும் ஒரே கலரில் இருக்கு, வரவே மாட்டேங்குது. இதை திறக்க முடியுமா? திறக்க முடியும். டோரை இல்லை, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். எங்கடாது இதுக்குள்ளே மேபி செக்யூரிட்டிக்கு வெடிக்கோ. கட்டிங் ஸ்ப்ளேயர்ஸ் இங்கே தேவைப்படாது எனக்கு. தேவைப்படும். படாதுடா. இங்கே எதுக்கு வேலை இல்லை எனக்கு. செக்யூரிட்டிக்கு எங்கடா? மக்களே, ஒருவேளை இதுவாக இருந்துச்சுன்னா, இதுவாயிடுச்சுன்னா, இது கிளிச் ஆயிடுச்சு போல. ஐயோ, அது இல்லைன்னா இந்த கேமே முடிக்க முடியாதேடா. ஐயோ, கண்ணு எங்கடா? எனக்கு வேறு பயமாக இருக்கு. போட்டு பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருட்களையும் காணும். ஐயோ மக்களே, என்ன ரீஸ்டார்ட் பண்ணணும்னா புல்லட் எடுத்து சரிங்க, ஒரு புல்லட் இருக்கு. 2 கிராணி ஒரே நேரத்தில் 2 கிராணியா? 1 கிராணி தான்டா. கிராண்ட்பா இருக்கு, ஆனால் நான் கிராண்ட்பாவை கேன்சல் பண்ணிட்டேன். 2 பேரை சமாளிக்க முடியாது என்னால். 2 பேர் 3 பேர் வச்சுக்கோ. 3 பேர்லாம் இல்லை, 2 பேர் தான். சாப்டர் 2 தானே. சாப்டர் 3 டவுன் பண்ணு. சாப்டர் 2. மக்களே, என்ன மக்களே, கிளிச் ஆயிடுச்சுப்பா. கிளிச்சாச்சே கிளிச்சு, செம்ம கிளிச்சு இது. அந்த இதுவே இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது என்னால். டோர் எஸ்கேப்புக்கு உள்ள பேப்பர் உள்ளார இல்லை, இங்கே டோர் ஹேண்டில் தான் இருக்கு. போச்சுடா. ரீஸ்டார்ட் பண்ணுறோம்மா மக்களே. ஸ்டார்ட் பண்ணிடு. சரி சொல்லுங்கப்பா, என்னப்பா? இன்னும் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. இல்லை ஒரே ஒரு இடம் இருக்குது. ஆயா போதே வா, ஆயா போதே. இங்கே வாயா நீ. என்ன பண்ணுறேன்னு பாரு. அப்பா, உனக்கு பிடிச்ச தாத்தா எங்க? தாத்தா நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஆயாட்ட கேட்குறேன். ஓ ஓகே புரியுது மக்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு இடம் தான். இந்த கீழே மட்டும் இல்லைன்னா வேறு எங்கே இருக்காது. செக்யூரிட்டிக்கு இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. முக்கியமான ஆள் இருக்கிறார், செக்யூரிட்டிக்கு இல்லையே பாஸ். செக்யூரிட்டிக்கு இல்லையா? அதுக்கு பேடலாக்கி வேணும். இப்போ டக்கு செக்யூரிட்டிக்குலேயே அந்த மேலே இருந்ததுன்னா என்ன? அதுக்கு மேலே இருந்தால் கிச்சு தான்டா. செக்யூரிட்டிக்கு கிளிச்சுன்னு நினச்சி தப்பாக சொல்லிட்டேன். வாயிலேடி எப்போ ஒரு பேச்சுக்கு சொல்லுவா. என்ன போச்சு? சரி, ஆயா வர வெயிட் பண்ண ஹேண்டுக்கு ரெஸ்ட்டு. அப்படியே நான் பேசுவோமா மக்களே? அது வந்து மேனுவல் கிளிக் பண்ணாலும் எதுவும் ஆகாதுடா. அது தெரிஞ்சால் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹெலிகாப்டர். அது மட்டும் இல்லாமல் மக்களே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரெப்போன்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாட போகிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர போகிறானுங்க.
எப்போன்னு சரியாக சொல்ல முடியாது. பட் மே மாதம் எப்போயாவது போடுவேன். லீவ் கிடச்சாதான் என்னால் மேபி போட முடியும். ஆக்சுவலாக ரெப்போ கூட இப்போ ரீசெண்டாக நல்லா நிறைய ட்ரெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கியா நீ? ஒரு 29 வீடியோஸ் போட்டிருக்கேன். 23 சேர்த்தா 24 ஆகும் மக்களே. ஓகே சரி ஓகே இங்கே தானே ஸ்டன்னு கன் இருக்குது. ஸ்டன்னு கன் ஸோ கொண்டாரு கொசு பேட்டால் அடிப்போம். ஐயோ கொண்டா ஸ்டன்னு கொசு பேட் அடிப்போம். ஆயா வரல 2 நிமிஷம் இருக்குமே. ஏன்டா அப்படி பண்ணுற? டான்ஸ் அது டான்ஸ் இல்லை வேன்ஸு. செம்ம டைட்டாக இருக்கு. என் வாயிலே அடிக்கிற மக்களே. எப்படி நான் அந்த கிளிச்சுன்னு சொல்லலாம்? வேறு என்ன கேம் வச்சு? ரெப்போ இருக்குது, ஹெட்பால் 2 இருக்குது. ஹெட்பால் 2 கூட போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். இந்த கேமை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ போகிறோம். நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க? தெரில. அதுதான் ஆயா வந்துச்சு. நீங்கள் குருவாஞ்சி. ஆயா எந்த சைடு வர போகுது? இந்த சைடு தான் வரும். இந்த சைடு தான். இந்த சைடு ஆயா அப்போதும் இந்த சைடு தான் வரும். ஒரு ரேரம். நான் ஷூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இரு இந்த கன் வேணாம். இந்த கன் வேணாம் ஷூட் பண்ணேன். ஏன்? ஏன்னா அது சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். எங்கே ட்ராப் பண்ணிட்டேன். கண்ணு கீழே போயிட்டு முதல்ல செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு வரணும். டக்டிவ். ஆமாம் டக்டிவ். யா தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரிங். சரி இப்போ எல்லாமே எடுத்துட்டோமா? டக்குர் போடு. அப்போனா மேலே போயிட்டு நம்ம எல்லாமே பண்ணிடலாம். பொருள் தேவையான பொருள்னு எப்படி நீ கண்டுபிடிப்பேன்? நான் அதான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும் போதே இல்லை சொல்லியிருப்பேன் மக்களே. அது இவனை மறுபடியும் சொல்கிறேன். என்னென்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி மங்கோனி கேமன்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு தடவை போட்டு காட்டினேன்ல அந்த ரெப்போ. அந்த 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 யூடியூப் சேனலில் அவங்க கிராணி 1லேருந்து 3 சாப்டர் வரைக்கும் விளையாடிருக்காங்க மக்களே. அதை பார்த்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்டா. இப்போ கீழே எல்லா எஸ்கேப்பும் போட்டிருப்பாங்களா? எல்லா எஸ்கேப்பும் இருக்குது. ட்ரெயின் எஸ்கேப், டோர் எஸ்கேப். இந்த கேமில் இல்லை பட் ஐயோ செக்யூரிட்டி கேங்கடா இங்கே இருக்கு. அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன் தான். ப்ரொமோஷன் இல்லை, உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே போய்ட்டு 2 கன்னையும் எடுத்துன்னு வரணும். இன்னும் டே 1ல் தான் இருக்கும். டே 1ல் இவ்வளோ பெரிய அப்டேட்டு. சூப்பர். ஐயோ தெரியாமல் இது போட்டேனே செக்யூரிட்டிக்கு. அவ்வளோதான் யூஸ்லெஸ். போய்ட்டு கீழே போயிட்டேன். வரல டக்குன்னு போய்ட்டு கன் எடுத்துன்னு வரணும். கன்று முக்கியம் மக்களே. ஐயோ கன்று கூட போட்டேன். இங்கே போட்டேன். எந்த கன் எடுத்துக்கலாம்? எந்த கன்? இல்லை இந்த கன் தான் யூஸ் ஆகும். 2 புல்லட் மேலே ஒன்று போய்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு தடவை ஆயா கூப்பிட்டுட்டு போட்டுட்டு இங்கே இருக்கிற 2 புல்லட் எடுத்துன்னு போயிடலாம். என்ன சொல்கிறேன்? மேலே போயிட்டு இப்போதைக்கு கொண்டா இங்கே பதுவும். இங்கேருந்து ஷூட் பண்ணுறேன். ஆயா பார்த்துச்சு. எப்படா பார்த்துச்சு? நான் வரது கண்டுபிடிச்சிச்சா? எங்கே சாயம்மா? எனக்கே தெரில. கிச்சிடலாம்டா. நான் கவனிச்சிடலாங்க. அதனால் பார்க்கறதுக்கு இடமே இல்லை. ஏதோ கிளிச் ஆயிடுச்சு போல மக்களே. பொதுவாக அங்கே தான். ஆமாம் ஸோ காய ஏமாச்சிட்டு மேலே போயிடும். எது காயம் நம்ம பிடிச்சது? இங்கே வந்து மேபி அது பின்னாடி வந்துட்டு இருக்கோம்டா. நம்மள ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த மியூசிக் லிசன் பண்ணோம்ல. புல்லட்டு கன்னு மேலே தான் இருக்கும். எல்லாமே மேலே தான் இருக்கும். ஆயா வந்த உடனே போட போகிறோம். என்ன ஆயா போடுற? எப்படா பார்க்குது? எப்படா பார்க்குது? செம்ம ஜெயிச்சுடா. ஆயா கடுப்பாயிடுச்சு. சீக்கிரம் ஓகே ரிலாக்ஸ் ட்ராப். ஆயா வரியா? பார்த்துச்சு. நான் இன்னும் கொடுப்பேன்.
பா மேலே போய்ட்டு மேலே பிக் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ எப்பா ஸோ ஏன்டா வேஸ்ட் அதனால் டே டைகில் இஸ் கம்மிங் பண்ணிட்டேன். ஓப்பன் தானே பண்ணி வச்சோம். சாவியெல்லாம் இங்கே தான் இருக்கா. அப்போ ஓப்பனில் தான் இருக்கு. கன்னு வாங்கி போட்டு எல்லாமே மேலே ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுக்கணும்டா. அதான்டா கடுப்பு. சரி டக்கு டக்குன்னு பண்ணிருவோம். என்ன கீழே போய் பொருள் எடுக்கணும்ல. எந்திரிடா. இப்படி ஒன்று ஒன்றா வாங்க. அண்ணே எத்தனை வாட்டி விடணும்? அப்போ எடுத்துக்கோ. வேணாம் டக்குன்னு ஷூட் பண்ண முடியாது. டக்குன்னு எந்திரிக்க முடியாது. இல்லாமல் போக முடியாதா? இல்லாமல் போக முடியாது. போக முடியாது. டக்குன்னு எடுத்து நிற்கிறேன். 2 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். மேபி முடிஞ்சிருக்கும். ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு வெயிட் பண்ணலாமா? இங்கே போட்டேன். எங்கேயாவது ஏதாவது தேவையான ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. இல்லை எல்லாத்தையும் எடுத்தாச்சு எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு தாத்தாவோட 3 பிக்சர் எடுத்துக்கணும். இது கீழே ஊந்துட போகிறா. ஐயோ தேவைதான்டா. என்ன கடுப்பு ஏற்றுது. டக்கு 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 டக்கு. இல்லை ஃபோன் பண்ணியிருக்கு. இல்லை வரல டக்கு டக்கு நிற்கணும். நாளே பொருள் தான். மக்களே மனம் தராலும் விளாடுவோம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி மனம் தவறாமல் விளையாடுவோம் வாருங்கள். இப்போ இவ்வளோ போதும். மிச்சத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அப்டேட் பண்ணலாம். கட்டிங் பிளேஸ் தேவைப்படாது. இருந்தாலும் எடுத்துன்னு வந்துட்டேன். அப்போ சில பொருள் இருக்கும்ல. டெட் பாடி வரும். ஆமாம் மக்களே அவ்வளோதான். வேம்பயர் மாமா கட் பண்ணுறான். சேஃப்டியா பிராணி வருதா பொருள்? இங்கே வராது. வராது. எதுக்கு? சேஃப்டிக்கு தேவைப்படும். எதுக்குன்னா தெரியாது பாஸ். தேவைப்படும். அழகாக வைக்கிறோம்ட்டான். ஆயா பார்த்துச்சுன்னா ஒரே போடு. அவ்வளோதான். என்ன வாயா நீ வா. கீழே போடு. ஏன் வந்துட்டு என்ன பார்க்குறேன்? போட முடியல. உள்ள டேஸ் பண்ணக்கூடாது. அதனால் மேலே ஏற முடியாது. இது மேலே புல்லட் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலடா. இது ஒரு மைனஸ் ஆயிடுச்சுடா எனக்கு. இங்கே வருமா? கன்னத்து கீழே போய் சொல்லு. அப்படின்னு சொல்றியா? கீழே இதோதான் நிற்கிது. போட்டுடலாமா? என்ன போட்ட. இப்போ நான் வெறி கொண்டு வரேன். அதுவும் கிளிச்சு வந்து வின் பண்ணலான்னு வச்சேன். ஆமாம் D1 ஆனால் மிகப்பெரிய அப்டேட்டு. சாரி வெயிட் பண்ணு. ஆமாம் கீழே புல்லட் இருக்குது. எனக்கு புல்லட் லாஸ்ட் இடத்துல இருக்குது. லாஸ்ட்டில் இருக்குது. பெட்டில் ஒன்று எடுத்தாச்சு. பெட்டில் இது இருக்குது. ஸ்டண்ட் அமைதியாச்சு. அதை பார்க்கவே மாட்டேங்குது. வாடி இப்போ தாண்ட உயிரே வருது. சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எத்தனை போகணும். ஸோ இங்கே இல்லை நம்ம கீழே தான் போய்ட்டு வரணும். ஸ்டண்டு கன்று தான் இருக்குது. ஸ்டண்ட் கன்று வச்சு அங்கே ஷூட் பண்ண முடியுமான்னு தெரில எனக்கு. ஷூட் பண்ணலாம். ஆனால் என்ன அது கீழே வச்சுன்னா திருப்பி எடுக்கணும். அது பிரச்சனை. ஆமாம் காண்டு. அதனால் நம்ம இதே எடுத்துன்னு வந்துடும்.
இதுக்காக இல்லை அதுக்கு இல்லை, கிராணி ஷூட் பண்ணுறதுக்கு இல்லை நான் சொல்கிறது. அங்கே ஒரு ஷூட்டிங் பார் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஷூட் பண்ணால் ஒரு டார்கெட்டாக வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? எத்தனை வாட்டி சுடணும்? ஒரு 3-4 தடவை சுடணும். புல்லட் இல்லையே, அது அன்லிமிட்டடாக வரும். ஸோ அந்த கன்னை தூக்கின போய்ட்டு ஃபஸ்ட்டு நான் மேலே போட்டு ட்ராப் பண்ணி அப்படியே ட்ராப் பண்ணால் எதுக்கு அந்த டக் டேப் மாதிரி மடிக்கணும் விடுறதுக்கு கூட. கிளாஸ் பீஸ் மேலே எத்தனை போய்டுமா? பார்த்துக்கலாம் அது பார்த்துக்கலாம், கவலைப்படாது. கீழேருந்து தூக்கி அடிக்க முடியுமா? கீழே தூக்கி அடிக்க முடியாது. அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நல்லா தான் இருக்கும் எனக்கு மட்டும். ஸோ ஒரு மக்கள் எனக்கு கொஞ்சம் தான், இன்னும் 2 பொருள் தான் எடுத்துகிட்டு நம்ம ஓடிடலாம். அப்புறம் ஆயாவுக்கு நம்ம டாட்டா சொல்லிடுவோம். இதே வீட்டில் இருந்ததுனா ஜிகே சான் ஆண்ட்ரஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சா? மணி ஆயிட்டா? ஓ சாப்பிட போ. அவ்வளோதான், இனிமேல் நான் கீழே வர மாட்டேன்டா. அவ்வளோதான் மகளே. தாத்தாவை இருந்தால் கார்டனில் கிழிச்சு போட்டு அதான் நான் கேட்டேன். அந்த தாத்தா எங்கன்னா ஆயாட்ட அது வாயை மூடிட்டு டூ யூ வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக்னு கேட்குது. தாத்தானா எப்படி இருக்கும்? தாத்தா வராரு, ஏதோ அந்த ஃபோட்டோவில் பாரு. இங்கே வராதே ஐயா, இங்கே வராதே ஐயா, இங்கே ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா? இங்கே பாரு, இப்படி தான் இருப்பான் தாத்தா. நான் தாத்தா இருப்பான் பாவம். அவ்வளோதான்டா. ஒரு பொருளாக நம்ம எடுத்துன்னு வந்தாலே போதும். இப்போ நம்மளுக்கு கன்று தாங்க தேவைப்படும். ஸோ கன்று தேவை சொன்னல, ஷூட்டிங் பார் அது இங்கே தான் இருக்கும். இங்கே இருக்கு நம்ம சரி பார்த்தீங்களா? அதுக்குன்னா புல்லட் வந்துட்டே இருக்கும். வா செம்மையா இருக்கு. இது அப்பயே கிடைக்கல பண்ணி. அது கிடைக்கணும்லடா. கரெக்டாக வச்சுப்பேன். புல்லட்லாம் எடுக்க முடியுமா? அதெல்லாம் என்கிட்ட விட்றா. அது இல்லை, இங்கேருந்து புல்லட்லாம் காணும். ஏன் ஆயா வீட்டில் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வரட்டும் தெரிஞ்சால் வரட்டும். ஒன்றுனா காண போகுதுடா. அது ஹைட்டில் தான் வரும். அது சரி ஓகே மக்களே, இப்போ நம்ம கேமில் கொஞ்சமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். 2 தான், கொஞ்சம் முடியல. நான் மறந்துட்டேன். நான் வேறு எதையோ இவன் ஷூட்டுன்னு சொன்னது இப்படி போயிடலான்னு நினச்சேன். விட அன்லிமிட்டடாக வரும்ல. ஜானி மேலே வந்து கிராண்ட்பா மேலே கிராண்ட்பா மேலே வருமா? வரமாட்டேங்க. ஃபங்க்ஷனே முடியலையா? ஏய் ஒரு இடம் மாதிரி என் மேலே படுத்து கூட ஆடுவீங்க. போகிறோம். இன்னும் ஒரு புல்லட் இருக்கு. இந்த இடத்துல நம்ம போகக்கூடாது, ஏன்னா நம்ம இப்போ கிளாஸ் ஃபியூஸ் எடுத்தது தான் போகணும். வெடிக்குமா? கீழே விழுந்துருவோம். கிளாஸ் ஃபியூஸ் வேணும். இந்த 2 பேரோட மட்டும்தான் இருக்கணும், சரிடா? இங்கே 3 பேர் மட்டும் இருக்கணும். இந்த பையன் எந்த ஊர்? இவன் இங்கே செஞ்சணும். நம்ம இது உள்ளாரே போனாலே அப்படியே கீழே விழுந்துருவோம். இப்போ ஓகே, இது தூக்கிட்டு வந்து யாரா இங்கே வச்சா? இங்கே பாருமா அம்மா, அம்மா இங்கே பாரு. தூக்கிட்டு இங்கே வச்சு எடுத்து நம்ம விராட்டை பாருமா. அதாவது போட் எஸ்கேப் பண்ணல. சூப்பர், கரெக்டாக இல்லை. இப்போ ஆயா வந்துடுங்களா? பாய் பாய் ஆயா, நான் கிளம்புறேன். ஆயா திடீர்னு வருமா மேலே ஏறி? வராது. சொன்னதுல வந்துருமா? வராது.
அப்படியே குதிச்சு வெளியே போகுது. மதிக்கிற ஆப்ஷனே கிடையாது. ஆமாம், எல்லாம் கண்ணு முடிக்கோங்க. இப்போ நம்ம இதை கொண்டு வந்துட்டு அப்படியே வெளில போட முடியாது பார்த்துக்கோமா. ஏன் போக முடியும் போல இருக்கேன். இல்லை ரிப்பீட் ஆகும். அங்கே ஏதோ இருக்கா பாரு. சூப்பர் மக்களே, அவ்வளோதான் முடிஞ்சுதா? யாரும் வரலக்கா, நாங்களாம் யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்குறோம். அக்கா அக்கா என்ன சொல்லணும்? இவன் சுற்றுலா யாரு? இவன் எத்தனை நாள் யாரை படிக்கிற எட்டாவது? இவனா? அடக்காவும் நீனே பரவாயில்ல. எட்டாவது நான் 9th போகிறேன். இவன் 8th போகிறாரா? இல்லை, நான் 8th போயிட்டேன். போயிட்டேன். ஆனால் நான் போயிட்டு இருக்கேன். லலிதாவுக்கும் உனக்கும் இதா ஒரே செட்டா? நீ 3 பேர் ஒரே செட்டு. அப்படின்னா பரவாயில்ல. அக்காலாம் கூப்பிடாதீங்க, லலிதானே கூப்பிடு. இது இன்னும் நல்லா இருக்கணும். கிளாஸ் பீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஏன் அப்போ பறக்கலாம்டா, வாங்கடா மக்களே. நம்ம இப்போ கிளம்பலாம். இவங்க 2 பேரையும் புதுசாக யூடியூப்பில் இவங்க 2 பேரையும் சொல்லு. இது நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படியும் போடுவேன், அதில் சொல்லிடலாம். ஸ்டார்டிங் இன்ஜின் போட்டுடலாமா? இவனுங்களே பீச்சம் கொடுக்குறாங்க. ஆயா வராது, ஏன்னா அந்த டோர் நான் இன்னும் திறக்கல. ஆயா வராது. போயிட்டேன். பை பாய். வரலாம். பை பாய். அவ்வளவுதான்டா. பாய் மக்களே. இதோட நான் இன்னொரு ஹெட் பால் 2ல விளாட்றேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.